நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.36. கொஷின் பாருங்கள். ஒரு தேடும் விளக்கு பரவளைய பிரதிபலிப்பான் கொண்டது. குறுக்கு வெட்டு ஒரு கிண்ண வடிவம். பரவளைய கிண்ணத்தில் விளிம்புகளுக்கு இடையே உள்ள அகலம் 40 சென்டிமீட்டர் மற்றும் ஆழம் 30 சென்டிமீட்டர் குமிழ் குவியத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இதை 2 செப்பரேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரதிபலிப்புக்கு பயன்படுத்தப்படும் பரவளையத்தின் சமன்பாடு என்ன? ஒளி அதிகபட்ச தூரம் தெரிவதற்கு குமிழ் பரவளையத்தின் முனையிலிருந்து எவ்வளோ தூரத்தில் பொருத்தப்பட வேண்டும்? சரிங்களா? இப்போது அதுக்கான சமன்பாடு கேட்டிருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது பரவளையம் பார்த்திங்கன்னா வலப்புறம் திறப்படிதான் இருக்குமா? இதில் பாருங்கள், இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இது ஒய்ன்னு எடுத்துப்போம். இப்போ இதுக்கும் இடையே ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டர் பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஏன்னா முனை. சரிங்களா? பார்த்திங்கன்னா முனைக்கும் குவியம் என்னும்போது எஸ்ன்னு எடுத்துப்போம் இந்த இடத்த. இப்போ எஸ்ஸு இதுக்கு முனைக்கும் குவியத்திற்கும் இடையே உள்ள தூரம் தான் பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இது 40 சென்டிமீட்டர் அப்படின்னும் போது இது நமக்கு 30 சென்டிமீட்டர். சரிங்களா? இது 40ன்னா இது 20 சென்டிமீட்டர், இது 20 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போது அதை வச்சு இங்கே எடுத்து எழுதும் போது பரவளையம் பார்த்திங்கன்னா பரவளையம் வலப்புறம் திறப்புடையதாக இருக்குமா? இப்போ வலப்புறம் திறப்புடையது நம்ம அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். y² = 4ax. சரிங்க, இது சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த புள்ளி இது பார்த்திங்கன்னா 30,20ன்னு ஒரு புள்ளி வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் மென்ஷன் பண்ணி ஒரு புள்ளி கிடைக்குமா? இப்போ ஒன்று கண்டுபிடிக்கும் போது இன்னொன்றுக்கு ஆன்சர் நமக்கு தெரியும். அப்போது 30,20 இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. சரிங்களா? 30,20ன்னு வரும். 30,-20. இப்போது 30,20 என்ற புள்ளியை சமன்பாடு 1 அப்ளை பண்ணலாமா? சமன்பாடு 1 பிரதியிட. 1ன்னும் போது இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், ஒய்ன்னு எடுத்துப்போமா? ஒய்ன்ற தேவையில் ஒய் அப்ளை பண்ணால் 20. இங்கே ஸ்கொயர் கட்டினா ஸ்கொயர் ஈக்குவல் 4 × a × எக்ஸ் பார்த்திங்கன்னா 30. இப்போ இன்ட்டு 30. 20 ஸ்கொயர் பண்ணால் 20 × 20 400 ஈக்குவல் 4 × 3 12 0 120. 4 × 30 120 × a. நமக்கு ஏ தான் வேணும். இப்போ ஏ மட்டும் டிஸ்டன்ஸ் பார்க்க பெருக்கலுக்கு 120 போச்சுன்னா வகுத்தில் வருமா? அப்போது 400 / 120 ஈக்குவல் ஏவா? இந்த 0 கேன்சல் ஆயிருமா? அப்போது 4 அடிக்கலாமா? 4 12 5 40. அப்போது 10/3 வருமா? அப்போ ஏவோட வேல்யூ 10 / 3. சரிங்களா? இப்போது ஏவோட மதிப்பை கொண்டு போயிட்டு சமன்பாட்டில் அப்ளை பண்ணலாமா? ஏயின் மதிப்பை 1 பிரதியிட. இப்போ 1 பிரதியிடும் போது y² = 4ax. y² = 4. ஏவோட வேல்யூ 10 / 3 × x. பெருக்கும் போது y² = 4 × 10 40. 40 / 3 x. இது y² = 40 / 3 × x. சரிங்களா? அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. பரவளையத்துக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா y² = 40x / 3. அதே போல் 2வது சப்டிவிஷனில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த குமிழானது இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ
அதுக்கும் எடுத்து எழுதிக்கோங்க. குமிழானது பரவளையத்தின் முனையிலிருந்து ஈயை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 10/3 10/3 சென்டிமீட்டர் தொலைவில் பொருத்தப்பட வேண்டும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா?